ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோசா செடி வந்து அதிகமாக துளிர் விட்டு எப்படி வந்து நம்ம வந்து அதிகமாக மொட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். எல்லாருக்குமே ரோஸ் செடி வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து என்ன செய்யணும், நம்ம ரோஸ் செடியை வந்து அந்த பூக்கள் வந்து பூத்துச்சு அப்படின்னா அப்படியே நம்ம விட்டுருவோம், அதை வந்து பராமரிக்க மாட்டோம். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரோஸ் பூ வந்து என்ன செய்யாதுன்னா தளிரும் விடாது, என்ன பண்ணாதுன்னா மொட்டுக்களும் எடுக்காது. கண்டிப்பாக ஒரு சீசனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா ரோஸ் செடி நல்லா பெருசாக வளர்ந்த பிறகு ஃபுல்லாமே நல்லா வந்து கவாத் பண்ணிடுங்க. கவாத் பண்ண பிறகு தான் நமக்கு என்ன செய்யணும்னா புது புது தளிர்லாம் நான் இப்போ வந்து என்னுடைய செடியில் ஃபுல்லாமே வந்து கட் பண்ணி விட்டது தான். கட் பண்ணி விட்டு இப்போ பாருங்கள், திரும்ப வந்து நல்லா வந்து தழுத்து நமக்கு வந்து மொட்டுக்கள் வந்து அதிகமாக வச்சு என்ன பண்ணால் பூ எடுத்துருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வந்து தளிர் விட்டுருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், ரோஸ் செடி பொறுத்தல ஒரு அளவு நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க. திரும்ப தழுக்காதுன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நல்லா தழுத்து உங்களுக்கு அதிகமாக மொட்டுக்கள் என்ன செய்யணும், தளிர் எடுக்க தான் நமக்கு மொட்டுக்களும் ஜாஸ்தியாக வளர